நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை ஆராதனை வேளையிலே எங்களை அழைத்து வந்த மாய்க்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் இப்படி அருமையான துணை எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலும் பங்கு பெறும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே தகுதிப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து காணொலியிலே காணப்படுகின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஜெபிப்போம். எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசு நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தப்படி அல்ல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமைக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்சியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது வாசல் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எனவே உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். யாவரும் முழங்காற்படியிட்டு கடவுளுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்கள் குறைகளை அவரிடத்திலே அறிக்கை செய்வோம். பின்வரும் பாவரிக்க ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று விட மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்தம் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு கிருபை புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபிப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாங்கள் நாடவும் இந்த ஞானத்தின் அடிப்படையிலே எங்கள் வாழ்வு அமையவும் உலக ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் வெறுக்கவும் நீர் ஆவியானவர் மூலமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அமர்வோம். திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 28 வரை. அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம்.
நான் இவளோடே வீட்டிருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நான் பிள்ளை பெற்ற 3ஆம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள். நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை. ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று. அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்திவிட்டாள். என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது. பொழுது விடிந்த பின்பு நான் அதை உற்று பார்க்கும்போது அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள். அதற்கு மற்ற ஸ்திரீ, அப்படியல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றாள். இவளோ, இல்லை, செத்தது என் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்றாள். இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள். அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவள், அது எனக்கும் வேண்டாம், உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுங்கள், அவளே அதன் தாய் என்றான். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலில் எல்லாரும் கேட்டு, நியாயம் விசாரிக்கிற தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். என்னை உயிர்ப்பியும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்தல் சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்விலவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 21 முதல். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே கலிகூர்ந்து
பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியானால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷர்களிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளையும் காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக.
இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த தியானத்திற்காக வரவேற்கிறேன். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தை சேர்ந்து தியானிக்கும் எங்களோடு நீர் விசேஷமாய் இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளும் ஞானத்தை ஆவியானவர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானம் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக அமைய நாங்கள் வேண்டுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய விசேஷித்த இடைப்படுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக உங்களை வரவேற்கிறேன். வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த திருமறை பகுதிகள் ஒரு பொருளை வலியுறுத்துவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதாவது இந்த திருமறை பகுதிகள் குறிப்பாக ஞானத்தை குறித்து வலியுறுத்துவதை நாம் பார்த்திருக்கலாம். ஞானம் என்றால் என்ன? எத்தனையோ முறை பிள்ளைகளிடத்திலே நாம் கூறியிருக்கிறோம், ஞானத்தோடு நீங்கள் பேச வேண்டும், ஞானத்தோடு செய்ய வேண்டும் என்று பல முறை பிள்ளைகளை நாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம், அறிவுறுத்தியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் நாம் பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். இன்று திருச்சபையாக மாணவர் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த மாணவர் ஞாயிறன்று நீங்களும் நானும் சிந்திக்க கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது பரத்திலிருந்து வரும் ஞானம். பரத்திலிருந்து வரும் ஞானம் என்றால் கடவுள் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் என்பதுதான் பொருள். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெறும் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த திருமறை தியானங்கள் நம்மை அழைக்கிறது. ஒருவர் இந்த ஞானத்தை குறித்து விளக்கும் பொழுது, wisdom is the foundation and justice the work without which a foundation cannot stand. அதாவது ஞானம் அடிப்படை, அது செயல் வடிவிலே கொண்டு வரும் சமயத்திலே தான் இந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் வாழ்வை அமைக்க முடியும் என்று கூறியிருக்கிறார். திருமறையிலே பல வார்த்தைகள் ஞானத்தை குறித்து கூறுகின்றன. 2 எபிரேய வார்த்தைகளை கூறி இந்த தியானத்திற்குள் கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதான வார்த்தை சொக்மா என்ற ஒரு வார்த்தை. இது ஞானத்தை குறித்து விளக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்றால், ஸ்கில் இன் மேக்கிங் தாட் இஷ்யூ into the appropriate action. அதாவது சிந்தனை அளவிலே இருக்கும் ஒன்றை செயல் வடிவிலே கொண்டு வரும் ஒன்று. அப்படி என்றால் இந்த ஞானம் என்பது செயல் வடிவிலே செய்யப்படும் ஒரு பொருளாகவும், அது வெறும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு அதாவது நம்முடைய தியரி சார்ந்த ஒன்றாக இல்லை என்று திருமறை கூறுகிறது. இன்னொரு வார்த்தை பினா என்ற வார்த்தை. இந்த பினா என்ற வார்த்தைக்கு பொருள் அண்டர்ஸ்டாண்டிங், டிசர்ன்மெண்ட், சீக்கிங் த லார்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் திங்ஸ் என்று பொருள் கொடுக்கப்படுகிறது. அப்படி என்றால் நல்லது எது, கெட்டது எது என்று பகுத்தறியக்கூடிய ஒன்றாக இந்த பினா என்ற வார்த்தை மொழிபெயர்க்கப்படுகிறது என்று திருமறை அறிஞர்கள் கூறுகிறார்கள். எனவே பரத்திலிருந்து வரும் ஞானம் என்பது இந்த நீதிமொழிகளிலே சொல்லப்படுவது போல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயப்படுகின்ற ஒரு மனதோடு கடவுள் தரும் இந்த ஞானத்தை, அறிவை இந்த உலகத்திலே பயன்படுத்தவும் நம்முடைய வாழ்வை அமைக்கத்தக்கதாக அமைகிறது என்பதுதான் பொருள். Wisdom from above is the quality of being wise, gained from the fear of the Lord, and this knowledge of God and wisdom needs to help us to design our lifestyle. 4 திருமறை பகுதிகள் நாம் வாசிக்க கேட்டோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி,
அதிலே சாலமன் ராஜா ஞானத்திற்காக ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறார். இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே எப்படி அந்த ஞானம் செயல்படுகிறது என்பதை சாலமன் ராஜாவின் மூலமாக நாம் புரிகிறோம். 119ஆம் சங்கீதம் 33 முதல் 40ஆம் வசனம் வரை உள்ள பகுதி, ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று அந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். சுவிசேஷ பகுதியிலே இயேசுவினுடைய சந்தோஷத்தை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் எளிய மக்களுக்கு கடவுளுடைய ஞானத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷத்தை அவர் பார்த்து மகிழ்ந்து கூறும் ஒரு பகுதியை நாம் அங்கே காணுகிறோம். யாக்கோபனுடைய புஸ்தகத்திலே ஞானத்தை எப்படி நாம் பெறுவது என்பதை அந்த நிருப வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்த நாளுக்குரிய தியானமானது யாக்கோபு புஸ்தகத்திலே இன்னொரு பகுதியையும் நான் உங்களுக்கு முன் வைக்க ஆசைப்படுகின்றேன். 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18ஆம் வசனம் வரையும், சங்கீதம் 119 33 முதல் 40ஆம் வசனம் வரை உள்ள இந்த பகுதிகளின் அடிப்படையிலே தான் இந்த நாளுக்குரிய தியானம் அமையும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த தியானமானது 2 பிரிவுகளை உடையது. ஒன்று, பரத்திலிருந்து வரும் ஞானத்தினுடைய பண்புகள் என்ன, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த விஸ்டம் ஃப்ரம் above. இரண்டாவது, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெறுவது எப்படி, how do we attain the wisdom from above. இந்த 2 தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு இந்த நாளுக்குரிய தியானத்தை நடத்த ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானம். யாக்கோபு எழுதின நிருப பகுதி 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 3:13. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன் என்று. முதலாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானம் தாழ்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானம் என்பது நாம் வைத்திருக்கும் பட்டங்களின் அடிப்படையிலே அல்ல, அல்லது சிறப்பாய் விரிவுரை அல்லது அருளுரை ஆற்றுவதோ விரிவுரை ஆற்றுவதோ என்று நம்முடைய சிந்தனையின் அடிப்படையிலே அமையும் ஒரு பொருள் அல்ல. மாறாக, ஞானம் என்பது இப்படி நாம் கற்றுக்கொண்ட அனைத்து காரியங்களையும் நம்முடைய வாழ்விலே நீங்கள் எப்படி அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பதை உள்ளடக்கியது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையான பரத்திலிருந்து வரும் ஞானம் ஒருவனை சாந்த குணம் உள்ளவனாக, தாழ்மை குணம் உள்ளவனாக அது மாற்றுகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ட்ரூலி வைஸ் மேன் இஸ் ஹம்பிள். ஞானமுள்ளவன் தாழ்மையை தரித்து கொள்கிறான், மற்றவர்களை என்றுமே தன்னை விட மேலானவன் என்று எண்ணும் ஒரு உண்மையை இந்த பகுதி நமக்கு வலியுறுத்துகிறது. எனவே பரத்திலிருந்து வரும் ஞானமானது நம்மை தாழ்மையை போதிக்கிறது, தாழ்மையாக உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறது. இரண்டாவது, பரத்திலிருந்து வரும் ஞானமானது பெருந்தன்மை உடையது என்று யாக்கோபு 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் காண்கிறோம். அதை நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுகிறார்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகின்ற ஞானமாயிராமல் லௌகீக சம்பத்தானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு கடுத்ததுமாய் இருக்கிறது என்று இந்த நிருபத்தை எழுதிய யாக்கோபு தெளிவுபடுத்துகிறார். அப்படி என்றால் உண்மையான ஞானம் நமக்குள்ளாக எதை வளர்க்காது? 14ஆம் வசனம், உள்ளத்திலே கசப்பான வைராக்கியத்தை அது வளர்க்காது. இதுதான் உண்மை.
உண்மையான ஞானம் நமக்குள்ளே கசப்பான வைராகியத்தை வளர்க்காது. சுயநலத்திற்கு நேராக நம்மை அது வழி நடத்தாது. மாறாக உண்மையான ஞானம் உங்களையும் என்னையும் பெருமைக்குள்ளாக வழி நடத்தாது. இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், லௌகீக, அதாவது இந்த உலகத்தை சார்ந்த ஞானமானது நமக்குள்ளே இப்படிப்பட்ட பொறாமை, பெருமை இவற்றை அதிகமாக வளர்த்துவதோடு மட்டுமல்லாமல் இவையெல்லாம் பிசாசானவருடைய செயல் என்று மிக தெளிவாக யாக்கோபு வலியுறுத்துவதை நாம் காணுகிறோம். அதாவது இவையெல்லாம் நமக்குள்ளே ஒழுங்கீனத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று இங்கே மிக தெளிவாக யாக்கோபு கூறுகிறார். ஞானத்தை நாடுகின்றவன் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கடவுளை நாடும் காணுங்கள். உண்மையான ஞானத்தை கடவுள் பாரபட்சமின்றி நமக்கு தர சித்தமாய் இருக்கிறார் என்று யாக்கோபு நமக்கு வலியுறுத்துவதை காணுகின்றோம். அப்படி என்றால் உண்மையான ஞானமானது நம்மை மிகவும் பெருந்தன்மை உடையவர்களாக நம்மை வழி நடத்துகிறது. உலக ஞானம் நம்மை சுயநலவாதிகளாக மாற்றுகின்றது என்பதை நாம் அறிய இந்த பகுதி நமக்கு உதவியாக இருக்கிறது. மூன்றாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானமானது சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற ஒரு ஞானமாய் இருப்பதை நாம் உணரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் இந்த ஞானமானது 17ஆம் 18ஆம் வசனங்களை பார்க்கும் பொழுது முதலாவதாக சமாதானத்தை உண்டு பண்ணும் இந்த ஞானமானது அதனுடைய குணாதிசயங்களை சொல்லும் பொழுது 17ஆம் வசனம், பரத்திலிருந்து வருகின்ற ஞானமோ முதலாவது சாந்தமுள்ளதாய், சுத்தமுள்ளதாய் இருப்பதை காணுகின்றோம். நமக்குள்ள சுத்தமான எண்ணங்கள், சுத்தமான செயல்கள், சுத்தமான நோக்கம் இவற்றை ஏற்படுத்துகின்றது பரத்திலிருந்து வரும் ஞானம். இரண்டாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானமானது மிகவும் சாந்தமுடையவர்களாக மற்றவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை அது நமக்கு தருவதாக இங்கே யாக்கோபு சொல்லுகிறார். மூன்றாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானமானது கனிவையும் நல்ல கிரியைகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு ஞானமாய் இருப்பதை காணுகின்றோம். நான்காவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானமானது பாரபட்சம் அல்ல, பாரபட்சம் அன்றி நம்மை செயல்பட வழி நடத்துகிறது. குறிப்பாக யாக்கோபு எழுதின சுவிசேஷம் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடவுள் நமக்கு பாரபட்சம் இன்றி ஞானத்தை கேட்பவர்களுக்கு கொடுக்கிறார் என்று அவருடைய அந்த தயவானது பாரபட்சம் இன்றி இருப்பதை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்ல, அது உண்மையானதாக இருப்பதை, வித்தவுட் இன்சின்சியரிட்டி. அது மட்டுமல்ல, பரத்திலிருந்து வரும் ஞானமானது வெளி வேடங்களிலே எதையும் செய்யக்கூடியதாய் இருப்பதை, வெளி வேடங்களில் எதையும் வெளி வேடத்தோடு செய்ய அது நம்மை அனுமதிக்காது. எனவே என கருமையானவர்களே, பரத்திலிருந்து வரும் ஞானமானது நம்மை அல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களோடு அந்த ஞானமானது அங்கே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஞானமாய் இருப்பதை நாம் காணுகின்றோம். எனவே பரத்திலிருந்து வரும் ஞானத்தினுடைய தன்மைகளை நாம் பார்த்தோம். இரண்டாவதாக, பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் எப்படி பெறுவது? அதற்கு 119ஆம் சங்கீதத்தை உங்களுடைய சிந்தனைக்காக வைக்க ஆசைப்படுகின்றேன். 119ஆம் சங்கீதம் 33 முதல் 40 வசனங்கள் வரை நாம் வாசிக்க கேட்டோம். இது ஒரு அருமையான ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்களும் நானும் நம்முடைய ஜெபமாக இந்த நாளிலே மாற்ற உங்களை நான் அழைக்கிறேன். 7 ஜெப குறிப்புகள் அங்கே இருக்கிறது. அந்த கடைசி ஜெப குறிப்பு கடவுள் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஒன்றாக இருப்பதை நாம் காண்கிறோம்.
முதலாவதாக இந்த சங்கீதத்தினுடைய ஜெபத்தினுடைய அடிப்படையே கடவுள் எனக்கு போதிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள். விசுவாசிகள் எப்பொழுதுமே கடவுளை நாடி, அதாவது கடவுளை அறிந்து புரிந்து கொள்ளும் ஒருவனால் தான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் என்ற ஒரு பகுதியை, ஒரு உண்மையை 33 35 வரை உள்ள பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த சங்கீதக்காரன் ஜெபம் முதலாவதாக, ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் என்று கடவுளிடத்திலே எனக்கு நீர் உம்முடைய பிரமாணங்களை போதிக்கும்படி அவன் வேண்டுகிறான். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு பெருமிதத்தோடு பரத்திலிருந்து வரும் ஞானம் செயல்படாது. பரத்திலிருந்து வரும் ஞானத்தை பெறுவோர் முதலாவதாக கடவுளிடத்திலிருந்து போதனைகளை பெரும்படியாக ஜெபிப்பதும், அப்படி போதனைகளை பெரும்படியாக அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் உண்மையான கீழ்ப்படிதல் அங்கே நடைபெறும் என்பதை நாம் காணுகிறோம். அது மட்டுமல்ல, என் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன் என்று இந்த சங்கீதக்காரன் முதலாவதாக ஜெபிக்கிறான். அதாவது பரத்திலிருந்து வரும் ஞானத்தை ஆண்டவரே நீர் எனக்கு போதியும், அப்படி உம்முடைய ஞானத்தை அறியும் சமயத்திலே நான் உமக்கு கீழ்ப்படிய முடியும். அது மட்டுமல்ல, அதை என் வாழ்நாள் இறுதி வரை நான் அதை கீழ்ப்படிவேன் என்று அவன் வேண்டுகின்றான். இரண்டாவது ஜெப குறிப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, உம்முடைய ஞானத்தை புரிந்து கொள்ளும் உணர்வை எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். ஞானம் கடவுள் போதிப்பதோடு மட்டுமல்லாமல், கடவுள் போதிக்கும் ஞானத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு செயல்படும் பொழுதுதான் நல்லது எது கெட்டது எது என்று நமக்கு தெரியும். அப்படி இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய போதனைகளை புரிந்து கொள்ள எனக்கு நீர் போதியும், அப்பொழுது நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் மட்டுமல்லாமல் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் கீழ்ப்படிய நீர் துணை புரிவீர் என்று இந்த சங்கீதக்காரன் அருமையாக இங்கே ஜெபிப்பதை நாம் காணுகின்றோம். The more he knows and understands, the more enthusiastically he will obey it. மூன்றாவதாக அவன் என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே உம்முடைய இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளவும், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறான். அதாவது கடவுளுடைய போதனைக்காக ஜெபிக்கிறான், போதனையை புரிந்து கொள்ள ஜெபிக்கிறான். புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இதிலே நடக்க நீர் என்னுடைய கைகளை பிடித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று கடவுளை சார்ந்து தன்னுடைய ஜெபத்தை வைக்கிறான். அதாவது உலகத்திலே ஞானத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். இந்த ஜெபத்திலே இந்த சங்கீதக்காரன் அப்படியாக ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். A prayer seeking God's guidance, dependence on God is very evident in the psalmist's prayer. அடுத்த 2 வசனங்கள், எனக்கு நீர் போதியும் என்று சொன்ன இந்த சங்கீதக்காரன் அடுத்த 2 வசனங்களிலே இந்த ஞானத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழும் நான் மாயையை பாராதபடிக்கு, என்னுடைய சுயநல தேவைகளை சுயநல நோக்கங்களுக்காக என்னுடைய வாழ்வு நடத்தி செல்லாதபடிக்கு என்னை காப்பாற்றி அருளும் என்று கடவுளிடத்திலே அவன் எதற்காக ஜெபிக்கிறான்? எனக்கு உதவி செய்யும் என்று கடவுளிடத்திலே அவன் ஜெபிக்கிறான். அதாவது ஆண்டவரே உம்மை நான் பின்பற்றும் என்னுடைய இந்த வாழ்வானது என்னுடைய சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது. அதாவது 36 35 வசனம், உமது கற்பனைகளின் பாதை 36 வசனம், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். அடுத்தது 37, மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உறுத்தி. 2வது ஜெபம் கேட்கிறான், நாம
முதல்ல சுயநலத்திற்கு நாடாமல் என்னை காப்பாற்றி அருளும். இரண்டாவது, மாயையை பாராது, உலகத்திலே தேவையற்ற பொருள் மீது என்னுடைய நாட்டம் செல்லாமல், எப்படி குதிரைக்கு கடிவாளம் போட்டு நாம் குதிரையை வழிநடத்தி செல்கிறோமோ அப்படியே மாயையை பாராதபடிக்கு என்னுடைய கண்களை மறைத்து உம்முடைய சத்தியத்தை மட்டுமே அறிந்து நடக்கத்தக்கதாக இந்த சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். அதாவது turn my eyes, O Lord என்று ஜெபிக்கிறான். Not towards the worthless things, but towards your ways. எனவே போதனைக்காக ஜெபிக்கிறான் சங்கீதக்காரன். இந்த போதனை பெற்று இந்த உலகத்தில் நடக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்தும், மாயையை பாராதபடி, சுயநல நோக்கங்களுக்கு செல்லாதபடி என்னை வழி நடத்தும். மூன்றாவதாக இந்த சங்கீதக்காரன் இவையெல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு செய்யும் என்ற ஒரு ஜெபம். 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும் என்று ஜெபிக்கிறார். அது மட்டுமல்ல, 38, 39 வாசிக்கிறோம், 39, 40 வாசிக்கிறேன். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உங்களுக்கு நியாயப்படி நியாய தீர்ப்புகள் நல்லவை. எனக்கு தீமைகள் நெருக்கங்கள் வரும், அவற்றிலிருந்து என்னை நீர் காப்பாற்றி அருளும் என்று மிக தாழ்மையோடு இந்த சங்கீதக்காரன் ஜெபிப்பதை நாம் கருது. இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும் என்று அருமையாக இந்த சங்கீதக்காரன் பரத்திலிருந்து வரும் ஞானத்தினுடைய தன்மைகளை குறித்து சிந்தித்தோம், அதனுடைய குணாதிசயங்களை குறித்து சிந்தித்தோம். அதே சமயத்தில் இந்த ஞானத்தை நான் பெரும்படியாக ஆண்டவரே நீர் துணை புரியும் என்ற ஒரு ஜெபத்தை இந்த நாளுக்குரிய செய்தியிலே நாம் சிந்தித்தோம். எனக்கு அருமையானவர்களே, இன்று பிள்ளைகள் மாணவர்கள் ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறிலே என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உலக ஞானத்தை நாடி செல்கிறோம். என் பையன் இது படிக்கணும், அது படிக்கணும், நல்ல அமெரிக்காவில் போகணும், ஆஸ்திரேலியா போகணும், ஜெர்மனி போகணும், வெளிநாட்டில் போகணும், நல்ல 1 லட்சம் சம்பளம் என்று சொல்லி இந்த உலகம் போகும் போக்கிலே என்னுடைய பிள்ளையை வழி நடத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். அதிலே தவறு கிடையாது. ஆனால் அப்படி போகும் பிள்ளைகள் எப்பொழுதும் உம்மை முன்வைத்து உம்முடைய சத்தியத்தை அவர்கள் அறிந்து வழி நடத்தக்கூடிய அளவிலே அவர்களை நீர் காப்பாற்றி அருளும் என்ற ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோமா? பையன் பாஸ் ஆகணும்னு காணிக்க கொடுக்கணும், பையன் நல்லா வாழணும்னு சொல்லி நம்ம காணிக்க கொடுக்குறோமா? அப்படிப்பட்ட சுயநல ஜெபங்களை மாற்றி, ஆண்டவரே உண்மையான ஞானத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதியும் என்ற ஒரு ஜெபத்தோடு அந்த ஞானத்திற்கேற்ப அவர்களுடைய வாழ்வு அமையும்படியாக ஆண்டவரே நீர் கிருபை புரிய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க கடவுள் நம்மை அழைக்கிறார். தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரத்திலிருந்து வரும் ஞானத்தினுடைய பல்வேறு நன்மைகளை நாங்கள் இந்த ஆய்வின் மூலமாக தெரிந்து கொண்டோம். இந்த ஞானத்தை எங்களுக்கு தரும்படியான அந்த சங்கீதக்காரனின் ஜெபத்தை எங்களுடைய ஜெபமாக இங்கே ஏறெடுக்கிறோம். நீரே ஆவியானவர் மூலமாய் எப்பொழுதும் உம்முடைய ஞானத்தை பெறும் மக்களாக, இந்த உலகம் காட்டும் ஞானம் அல்ல, உம்முடைய ஞானத்தை பெறும் மக்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவருமாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தேவமானவர், ஜோதியில் ஜோதியானவர்,
மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கமண்டப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமரவும் இந்த நாளுக்குரிய அறிவு சேகருடைய அறிவுக்கு முன்பதாக திருமண அறிக்கையை வாசிக்கிறேன். நமது சபையை சேர்ந்த திரு எஸ். கோபாலகிருஷ்ணன் மற்றும் திருமதி ராஜேஸ்வரி அவர்களின் மகன் செல்வன் ஜி. கண்ணன் அவர்களுக்கும், CSI மதுரை ராமநாதபுரம் பேராயம் ஒட்டஞ்சத்திரம் ரிசன் ரெடிமர் திருச்சபையின் உறுப்பினர் திரு H. இமானுவேல் தேசிங்கம் மற்றும் திருமதி N. மலர்விழி அவர்களின் மகள் செல்வி E. ஜாஸ்மா பிரியங்கா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய விவாகத்தில் இணையக்கூடாத காரணமோ தடையோ இருக்குமானால் அது நமது சபையின் போதகருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கான 3ஆம் அறிக்கை. ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படும் அருமை பிள்ளைகளை உடைய கரங்களை படைக்கிறோம். இரு வீட்டு பெற்றோரையும் உடைய சமூகத்திலே படைக்கிறோம். இந்த லாக்டவுன் காலங்களிலே இந்த திருமணம் சிறப்பாய் நடைபெற நீர் அனைத்து வசதிகளையும் செய்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த தடையின்றி இந்த திருமணம் நடைபெறவும், திருமணத்தில் இணையும் அருமை அடியார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், அன்பு பாராட்டவும், இந்த உறவு நிரந்தரமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றையும் நீர்தாமே நிறைவேற்றி வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அனௌன்ஸ்மெண்ட். கிறிஸ்துக்குள் பிரியமான திருச்சபை அங்கத்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை நேரத்தின் வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக 2 மரண அறிவிப்பு. நம்முடைய திருச்சபையை சார்ந்த S.M. எப்சர் கிளாட்வின் தன்னுடைய 64வது வயதில் கடந்த 29ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நல்லடக்கம் 30ஆம் தேதி சென்னையில் உள்ள காசிமேடு கல்லறை தோட்டத்திலே நடைபெற்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். C. ஜெயபால் டேவிட் வில்லியம் அவர்கள் தன்னுடைய 67வது வயதில் கடந்த 1ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவருடைய நல்லடக்கம் 2ஆம் தேதி காசிமேடு கல்லறை தோட்டத்திலே நடைபெற்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விரண்டு குடும்பத்தினரையும் திருச்சபையார் தயவு கூர்ந்து உங்களுடைய ஜெபத்திலே தாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓய்நாட் பாடசாலை வகுப்பு 2021-2022 வரும் 2021-2022க்கான ஓய்நாட் பாடசாலை வகுப்புகள் வருகின்ற 13ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை 215 பிள்ளைகள் இந்த ஆண்டிற்கான ஓய்நாட் பாடசாலையின் பல்வேறு வகுப்புகளில் சேர்ந்திருக்கிறார்கள். ஓய்நாட் பாடசாலை வகுப்புகள் COVID-19 தொற்று வியாதி முழுமையாக நீங்கும் வரை ஜூம் ஆன்லைன் மீட் வாயிலாக நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்நாட் பாடசாலை ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் ஒதுக்கீடு செய்யும் பணி திறம்பட முடிக்கப்பட்டுள்ளது. பிகினர்ஸுக்கான வகுப்புகளும் ஆரம்பமாக இருக்கிறது. பிகினர்ஸ் வகுப்புகளுக்கு பிள்ளைகளை சேர்க்க விரும்பும் பெற்றோர்கள் ஓய்நாட் பாடசாலை கண்காணிப்பாளர் திருமதி ஹெப்சிபா டேவிட்சன் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மட்டுமின்றி கடந்த ஆண்டுகளிலே விடுபட்ட பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை மீண்டும் ஓய்நாட் பாடசாலையில் சேர்க்கவும் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். திருமதி ஹெப்சிபா டேவிட்சன் அலைபேசி எண் 98418730
7, 6. பெற்றோர்கள் இதிலே தனி கவனம் செலுத்தி உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து இந்த ஓய்நாட் பாடசாலையிலே சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ரெவரண்ட் டாக்டர் என்ஜி மேத்யூ நம்முடைய ஆயர் மற்றும் ரெவரண்ட் டாக்டர் சாரா மேத்யூ நம்முடைய ஆயரம்மா ஆகியோரின் வழிகாட்டுதலுக்காகவும் இப்பணியினை மிகவும் திறம்பட ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற ஓய்நாட் பாடசாலை கண்காணிப்பாளர் சகோதரி ஹெப்சிபா டேவிட்சன் மற்றும் இவருடன் இணைந்து பணியாற்றுகின்ற சகோதரி பிலோமினா அவர்களுக்காகவும் மற்றும் ஓய்நாட் பாடசாலை ஆசிரியர்களுக்காகவும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் எடுக்கின்ற இந்த பணிகளுக்காக முயற்சிகளுக்காக சபையார் தொடர்ந்து ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 13ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை காலை 8 மணிக்கு ஆன்லைன் வழியாக டெலிகாஸ்ட் செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் Vellore, sponsorship forms for medical courses are available at CSA Kalyani Multi-Speciality Hospital from 10th May 2021 to 21st June 2021. Last date for submitting fill-in applications is 21st June 2021. Applications can be accessed only through online. மாதாந்திர உரை காணிக்கை மற்றும் பிரத்யேக காணிக்கை செலுத்த விரும்புவோர் நம்முடைய ஆலயத்தின் ஆல்டர் அருகாமையில் இருக்கின்ற காணிக்கை பெட்டிகளிலே செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிராம திருச்சபை கட்டுமான பணிகளுக்காக கொடுத்தவருடைய விவரத்தை நான் படிக்கிறேன். மிஸ்டர் டி சாம் பிரவீன்குமார் ரூபாய் 1500, மிஸ்ஸஸ் பிசி செல்வராணி 1000 ரூபாய், மாஸ்டர் ஜெஃப்ரி ஜான்சன் 1000 ரூபாய். கிராம திருச்சபை பணிக்காக கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் ஆயர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்ததுக்கிணங்க இந்த கோவிட்-19 நிவாரண பணிகளுக்காக அநேகர் காணிக்கைகள் கொடுத்திருக்கிறீர்கள். அவருடைய பெயரை வாசிக்கின்றேன். டாக்டர் ஜானட் ஜெயசிங் 15,000 ரூபாய், மிஸ்டர் ஏ டென்னிஸ் 10,000 ரூபாய், மிஸ்ஸஸ் பிரேமா மெக்லாரன்ஸ் 10,000 ரூபாய், மிஸ்டர் ஏ ஸ்டீஃபன் பாக்யநாதன் 5,000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத திருச்சபை அங்கத்தினர் 5,000 ரூபாய், மிஸ்டர் டேனியல் வில்சன் 3,000 ரூபாய், மிஸ்டர் ஏ ரூஃபஸ் பிரேம்குமார் 2,000 ரூபாய், பேர் சொல்ல விரும்பாத திருச்சபை அங்கத்தினர் ஒரு 2,000 ரூபாய், மிஸ்டர் ஜே பாலசி இமானுவேல் 2,000 ரூபாய், ரெவரண்ட் டாக்டர் என்ஜி மேத்யூ 1000 ரூபாய், மிஸ்டர் ஜி ஜெயக்குமார் 1000 ரூபாய், மிஸ்டர் ஜாஸ்வா ஞானமணி 1000 ரூபாய், மிஸ்டர் பிரான்சிஸ் நியூலின் துரைராஜ் 1000 ரூபாய், மாஸ்டர் ஜானட் கேரின் 1000 ரூபாய், மாஸ்டர் கேல்வின் ஜெபர்சன் 1000 ரூபாய், மிஸ்ஸஸ் எல் பிரமிளா டாரதி 1000 ரூபாய், மிஸ்ஸஸ் ஜே ஜெயமதி ஜெயக்குமார் 500 ரூபாய். ஆக மொத்தம் 61,500 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளது. தொடர்ந்து இந்த சிறந்த பணிகளுக்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுகின்ற திருச்சபை அங்கத்தினர் அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறேன். இம்மட்டும் காத்த இம்மானுவேல் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து தர ஜெபித்துக் கொள்கிறேன். This
அருமையான காலை வேளைக்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குறிப்பாக இந்த வேளையிலே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை தொடர்ந்து இந்த புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகள், கிருபைகளை நீர் தந்து அவர்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே எங்களை விட்டு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கும் அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை ஆண்டவரே நீர் இந்நாள் வரை இந்த உலகத்திலே வாழும்படியான கிருபை புரிந்தீர். தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்தீர். இப்பொழுது உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறார்கள். அதே சமயத்திலே துயரத்திலே இருக்கும் குடும்பங்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்கள் விட்டு சென்ற அந்த குடும்ப மக்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையிலே ஆவியானவர் அவர்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விஷக்கிருமியினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு மக்களுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர்தாமே சந்தித்து அவர்களுக்கு வேண்டிய விடுதலை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சுவாமி. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீர் சந்தித்து என்ன செய்ய வேண்டும் என்ற அடுத்த படியை அவர்களுக்கு நீர் காட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்விழந்திருக்கும் மக்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கும் மக்களை உடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே சந்தித்து இந்த லாக்டவுன் பீரியட்லே அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பணியிலே நீர் தொடர்ந்து திருச்சபையாக எங்களையும் நீர் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு நாங்கள் தயார் என்பதை இந்த சமயத்திலே உங்களுக்கு சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். எங்கள் பேராயர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பேராயரோடு இணைந்து பணியாற்றும் எல்லா ஆயர்களுக்காகவும் மிஷனரிமார்களுக்காகவும் இந்த சமூகத்திலே படைக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் தந்து சிறப்பாய் பணியாற்ற நீர் கிருபை புரிய நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதம பேராயருக்காகவும் மற்ற எல்லா விதமான திருச்சபை ஊழியங்களுக்காகவும் இந்த சமூகத்திலே படைக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர்தாமே இந்த சமயத்திலே சந்தித்து அவர்களை நீர் வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்கள் சபை மக்களை நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய வாரத்திலே உம்முடைய கிருபையோடு எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் சுவாமி. குறிப்பாக படிக்கும் பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த லாக்டவுன் பீரியட்ல காணொளி மூலமாக அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை அவர்கள் பெறத்தக்கதாக நீர் கிருபை புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே பல்வேறு தேவைகளோடு இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கும் மக்களை நீர் சந்தித்து உம்முடைய கிருபை தயவு அவர்களோடு எப்பொழுதும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்களுடைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உங்களுடைய ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் வாழ்ந்து நம்முடைய அடுத்திருப்பவர்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மக்களாக நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். காட் பிளஸ் யூ.